அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். பிடி-பிஆர்டி 2024 தமிழ் தகுதி தேர்வு அலகு 5ல் முக்கியமான 20 வினாவிடைகளை பார்க்கலாம். ஒரு மொழியில் உணர்த்தப்பட்டதை வேறொரு மொழியில் வெளியிடுவது மொழிபெயர்ப்பு என்று சொன்னவர் விடை மனவை முஸ்தபா. மொழிபெயர்த்தல் என்னும் தொடரை முதலில் குறிப்பிட்டவர் விடை தொல்காப்பியர். சிறியோர் குற்றம் பொறுப்பது பெருமை என்று யார் யாரிடம் கூறினான்? விடை இறைவனிடம் குசேலபாண்டியன். விலங்கொடு மக்கள் அனையர் இலங்கு நூல் கற்றாரோடு ஏனையவர். இக்குறளில் பயின்று வரும் பொருள்கோள் விடை எதிர் நிரல் நிறை பொருள்கோள். மாபாரதம் தமிழ்படுத்தும் மதுராபுரி சங்கம் வைத்தும் என்னும் சின்னமனூர் செப்பேட்டு குறிப்பு உணர்த்தும் செய்தி விடை சங்க காலத்தில் மொழிபெயர்ப்பு இருந்தது. அருந்துணை என்பதனை பிரித்தால் விடை அருமை கூட்டல் துணை. இங்கு நகரப் பேருந்து நிற்குமா என்று வழிப்போக்கர் கேட்பது அறியாவினா. அதோ அங்கே நிற்கும் என்று மற்றொருவர் கூறுவது சுட்டு விடை. அருளை பெருக்கி அறிவை திருத்தி மருளை அகற்றி மதிக்கும் தெருளை என்று இவ்வடிகளில் குறிப்பிடப்படுவது எது? விடை கல்வி. இடைக்காடனாரின் பாடலை இகழ்ந்தவர் மன்னன் ஆவார். இடைக்காடனாரிடம் அன்பு வைத்தவர் இறைவன் ஆவார். மொகு சாஸ்டு என்னும் ஜப்பானிய சொல்லின் பொருள் என்ன? விடை விடை தர அவகாசம் வேண்டும். ராகுல் சாங்குர்த்தியாயன் 1942ஆம் ஆண்டு ஹஜ்ராபாத் மத்திய சிறையில் இருந்தபோது இந்தி மொழியில் எழுதிய நூல் விடை வால்காவிலிருந்து கங்கை வரை. பயன்கலை என்று மொழிபெயர்ப்பை குறிப்பிடுவதற்கு காரணம் விடை கருத்து பகிர்வுக்கு உதவுவதால். நீதி வெண்பாவினை எழுதியவர் விடை செய்குத்தம்பி பாவலர். செய்குத்தம்பி பாவலர் எக்கலையில் சிறந்து விளங்கியவர் விடை சதாவதானம். சீரா புராணத்திற்கு உரை எழுதியவர் விடை செய்குத்தம்பி பாவலர். திருவிளையாடற் புராணம் இயற்றியவர் விடை பரஞ்சோதி முனிவர். பரஞ்சோதி முனிவர் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர்? விடை 17ஆம் நூற்றாண்டு. மோசி கீரனாருக்கு கவரி வீசிய அரசன் விடை பெருஞ்சேரல் இரும்பொறை. மாசற விசித்த வார்புரு வல்பின் என்னும் பாடலடி இடம்பெற்றுள்ள நூல் விடை புறநானூறு. பொருள்கோள் எத்தனை வகைப்படும்? விடை 8.